என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்களால் விண்ணரசில் நுழைய முடியாது. ஏனென்றால் ஆண்டவரின் திருவுளப்படி நடக்கிறவர்கள் மட்டும்தான் விண்ணரசில் நுழைய முடியும் என்று ஆண்டவர் இயேசு பதிவு செய்கிறார். ஆக நம்முடைய வாழ்வில் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனை ஆராதிப்பதினால் மட்டுமே, இறைவனை துதிப்பதினால் மட்டுமே, இறைவனிடம் ஜெபிப்பதனால் மட்டுமே நாம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுமா என்றால் அது கிடையவே கிடையாது. ஏனென்றால் இறைவனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே வைத்துக்கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற வேண்டும் என்றால் தூய உள்ளத்தோடு ஆண்டவரை அணுக வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அமைகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொருவரும் இறைவனும் ஜெபிப்பது மட்டுமே போதும், ஆலயம் சென்றால் மட்டும் போதும், நம்முடைய பக்தி முயற்சிகளை மேற்கொண்டால் மட்டும் போதும் என்றுதான் நாம் இருக்கிறோமே ஒழிய ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். இறைவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது தூயவர்களாக மாற வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும், ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெறுகிற நல்ல ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரை அணுக வேண்டும் என்று நாம் பல நேரங்களிலே சிந்திக்க வேண்டும்.